ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரே ரூபாய் விளக்கம். மத்திய பட்ஜெட் 2026 ரூபாய் 1 இன்ஃபோகிராஃபிக்ஸ் பற்றி அந்த ஒரு ரூபாயில் எப்படி விளக்கப்படுது இந்த பட்ஜெட்டை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட் 2026 பேச்சில் அரசு ஒவ்வொரு ரூபாயும் எங்கே வருகிறது, எங்கு செலவாகிறது என்பதை ஒரு ரூபாய் இன்ஃபோகிராஃபிக்ஸ் மூலம் சுலபமாக மக்களுக்கு விளக்கியுள்ளார். ஒரு ரூபாய் எங்கே வருகிறது? வருமான வகை: கடன் மற்றும் பொறுப்புகள் 24 பைசா, வருமான வரி 21 பைசா, நிறுவன வரி 18 பைசா, ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் 15 பைசா, வரி அல்லாத வருவாய் 10 பைசா, மத்திய எக்சைஸ் வரி 6 பைசா, சுங்க வரி 4 பைசா. வருமான வகை: கடன் திரும்ப பெறுதல் மற்றும் விற்பனை 2 பைசா, மொத்தம் 24 பைசா கடன், 58 பைசா வரிகள், 18 பைசா பிற வருவாய் ஈக்குவல் எல்லாத்தையும் கூட்டினா 1 ரூபாய். ஒரு ரூபாய் எங்கு செல்கிறது? செலவு: மாநிலங்களுக்கு வரி பகிர்வு 22 பைசா, வட்டி செலுத்துதல் பழைய கடன் 20 பைசா, மத்திய திட்டங்கள் 17 பைசா, பாதுகாப்புத்துறை 11 பைசா, மாநிலங்களுடன் இணைந்த திட்டங்களுக்கு 8 பைசா, நிதி ஆணையம் மற்றும் இடமாற்றங்கள் 7 பைசா, முக்கிய மானியங்கள் 6 பைசா, பிற செலவுகள் 7 பைசா, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 2 பைசா என அதுவும் 1 ரூபாய்க்கு மொத்தமாக செலவு கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மக்களுக்கு இதிலிருந்து என்ன பொருள்னா, அரசின் வருவாயில் கடன் பங்கு அதிகம், எதிர்காலத்தில் வட்டி சுமை அதிகரிக்கும், வட்டி செலவுக்கு ரூபாய் 1 20 பைசா செலவாகிறது, புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி குறையலாம். ஒரு ரூபாய் விளக்கம் பொதுமக்களுக்கு அரசின் வருவாய் செலவு அமைப்பை தெளிவாக புரிய வைத்திருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரூபாயில் எப்படி அழகாக ஒரு பட்ஜெட்டை தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.